ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் ஸ்னேஹா vlogs யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன vlogனா, விநாயகர் சதுர்த்தியை நாங்கள் கரைக்க போகிறோம். அங்கே எங்கள் ஏரியாவில் ஒரு சின்ன சிலை தான் நாங்கள் வச்சோம். இது 3rd இயர்னு சொன்னாங்க. போன வருஷம் ஃபெப்ரவரி மந்தில் அந்த விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. எல்லாருமே பைசா போட்டு கட்டினது தான் அந்த கோயிலை. அது எங்கே கரைக்க போகிறோன்னா, பொள்ளாச்சியில் அம்பராம்பாளையம் ஆறு, ஃபேமஸான ஆறு. அங்கே தான் பின்பக்கமாக நாங்கள் போயிருக்கோம். அது செம்மையாக இருந்துச்சு. நான் போனதே கிடையாது, இதை ஃபர்ஸ்ட் டைம் போனது. நல்லா இருந்துச்சு. என் பையன் தூங்கிட்டு இருந்தான். அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் என் பையன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணான். அதனால் நான் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்திருந்தேன், என் மெமரிஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல தண்ணி ஒரு அளவு தான் போச்சு, ரொம்பலாம் கிடையாது. ஆனால் பாசனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கால் வச்சா வலிக்கிறோம் அந்த மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், இந்த விநாயகர் சிலை தான். நல்லா இருக்குல்ல, க்யூட்டாக இருந்துச்சு, குட்டியாக அழகாக. அப்புறம் ஒரு குட்டி குட்டி சிலை 2 சிலை கொண்டு வந்திருந்தாங்க. மொத்தம் 3 சிலை கரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர், குட்டி குட்டி பசங்க 2 பேர் வீட்டில் வச்சுருந்தாங்க. இது நம்ம பெருசு கோயிலில் வச்சுருந்தது. அப்புறம் என் பையன் தண்ணியில் ஒரே விளையாட்டு. ஃபஸ்ட்டு எடுத்துட்டாங்க, நான் பார்க்கல தண்ணியில் வச்சுருந்தது பையனை. அதுக்கப்புறம் திரும்ப வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வச்சு நான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் அவன் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. அதனால் வீடியோவில் எடுத்தேன். அவனும் க்யூட்டாக இருந்தான். இந்த டிஷர்ட்டும் அந்த ட்ரௌசரும் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணி எடுத்து கொடுத்தாங்க. நார்மல் வீட்டில் போடுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பாவும் பையனும் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதனால் அதெல்லாம் நான் ஸ்பீட் பண்ணிட்டேன். திரும்பவும் நான் சும்மா கால் வச்சு விளையாண்டுருந்தேன், நான் இறங்கவெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் திரும்பவும் எங்கள் ஹஸ்பண்டும் பையனும் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, விளையாண்டுருந்தாங்க. இந்த வீடியோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவன் பாருங்கள் போஸ்லாம் கொடுக்குறான், நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. இப்படி கை வச்சு கன்னத்தில் கை வச்சு போஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தான். இந்த வீடியோ வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் வேலையாக இருந்தனால என்னால் வீடியோஸ் கண்டினியூஸாக போட முடியல. இனிமேல் வீடியோஸ் கண்டினியூஸாக வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நாங்கள் கரைச்சிட்டு அந்த கரைக்கிறது வரும் ஒரு அண்ணா தான் ஃபுல்லாக இறங்குனாங்க. இறங்கிட்டு கணபதி பாப்பா மோரியா அப்படிலாம் சொல்லி கரைச்சாங்க. நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆட்கள் கம்மி தான், பட் ஆனால் எனக்கே இதெல்லாம் புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் கரைக்கெல்லாம் போனது கிடையாது, விநாயகர் கரைக்கெல்லாம். ஃபர்ஸ்ட் டே விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கே முந்தின நாள் வச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே நாங்கள் கரைச்சிட்டோம். 3 days பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில், எல்லாருமே ஒர்க்குக்கு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டேவே கரைச்சிட்டாங்க. இது என்னன்னே தெரியல. இப்போ இந்த ஒயிட்டாக காமிச்சேன் இல்லையா, அது என்னே தெரியல, ரொம்ப நேரமாக மிதந்துட்டு கிடந்துச்சு. சரி அதை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அப்புறம் எல்லோரும் கற்பூரம், அரத்தி, தீபதூப ஆராதனை எல்லாமே காமிச்சிட்டு எல்லாருமே சாமி கும்பிட்டாங்க. சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் பாருங்கள், அந்த பக்கத்தில் குட்டி குட்டி பிள்ளையார் இருக்கார் பார்த்திங்களா. ஒரு பிள்ளையார் இருக்காரா, இந்த சைடு ஒரு குட்டி பிள்ளையார் இருப்பார். அந்த மாதிரி 2 பிள்ளையார், குட்டி பிள்ளையார் இருந்தார். 3 பேத்தையுமே கரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாமியெல்லாம் கும்பிட்டு கரைக்கிறதுக்காண்டி அவங்களாம் போயிட்டாங்க. இவங்க பாருங்கள், என் ஹஸ்பண்டும் என் பையனும் இந்த பக்கம் ஒரு ஓரமாக அவன் தண்ணி கேட்டு விளையாண்டுட்டே இருந்தான். தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டே இருந்தான். நான் இந்த பக்கம் தள்ளி இருந்துட்டேன். அது கரைக்கிறத நான் கரைக்கிறத என்னால் கிளியராக எடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் குடுகுடுன்னு ஓடி முன்னாடி போய் அதுக்குள்ளே குட்டி விநாயகர் கரைச்சிட்டாங்க. அதனால் சரி, பெரிய விநாயகர் கரைக்கும் போதாச்சும் நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்தது. இது பார்த்தாலே தெரியும், அந்த ஒருத்தர் காவி வெட்டி கட்டியிருக்காரு இல்லையா, அவர் தான் கரைப்பார். ஒரு கணபதி பாப்பா மோரியா அப்படி சொல்லிட்டு 3 வாட்டி சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் போட குப்புறம் வந்துட்டார் விநாயகர். அதுக்கப்புறம் முக்கி 3 டைம் எடுத்துகிட்டு அப்புறம் 3ஆவது வாட்டி விட்டுட்டாங்க. இது எல்லாமே குழந்தைங்களுக்கு, குட்டீஸ் நிறையா இருக்காங்க அந்த ஏரியாவில். அதனால் பயங்கர சேட்டை வாளுங்களாக இருந்துச்சுங்க. ரொம்ப ஜாலியாகவும் போச்சு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு நான் வீடியோ போட. கிட்டத்தட்ட 1 month ஆக போகுது ஆக்சுவலாக. பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நேரம் விளையாட்டு வரவே மாட்டேன்ட்டான். அதனால் அவங்க அப்பாவும் ஒரு இடம் பார்த்து பிடிச்சி வச்சு உட்காந்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்தோம். ஏன்னா சீனரி நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு
அப்புறம் வந்துட்டு கரைச்சிட்டு நம்ம கிளம்பியாச்சு. அவங்களாம் வந்து காரில் வந்தாங்க, நாங்களாம் பஸ்ஸில் போயிட்டோம். எங்கள் கார் தான் ஆக்சுவலாக அது விநாயகர் கொண்டு வந்தது. ஏன்னா நம்ம காரில் பின்னாடி ஒரு ஆம்னிங்கிறனால பின்னாடி ஒரு சீட் எடுத்திருப்போம். ஏன்னா நாங்கள் டூர் போகிறதுக்காண்டி இது பண்ணுறதுக்காண்டி அதனால் எடுத்திருப்போம் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, என்னோடய சேனலில் வர வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய் மக்களே.